ஹாய் நண்பா, டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருந்து ஃப்ரீ என்கியூடி வந்திருக்கு. ஆமாங்க, உங்க எல்லாருக்கும் டிசிஎஸ் பெய்டு என்கியூடி பத்தி தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது டிசிஎஸ் ஃப்ரீ என்கியூடி. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் டிசிஎஸ் சைட்ல இருந்து ஃப்ரீ என்கியூடிக்கான ஹைரிங் வரும். தற்பொழுது டிசிஎஸ் சைட்ல இருந்து ஃப்ரீ என்கியூடிக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்லட்டுமா? அதாவது நீங்க இனிஷியலா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸோட ஃபீஸை உங்க சேலரில இருந்து பே பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு யார் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்ல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப் ஸ்கில்ஸை நீங்க இனிஷியலா படிச்சு எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்ல நீங்க பே பண்ண வேணாம். நீங்க படிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபீஸ், அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரில இருந்து நீங்க பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படிச்சவங்க எலிஜிபிள் தான். சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டைரக்டா இந்த வெப்சைட்குள்ள வந்துருங்க. இதுல ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் ஜாப் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450 பிளஸ் கம்பெனிஸ் கூட இவங்க ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 lakhs per annum. அதாவது மாதம் நீங்க ஸ்டார்டிங்ல 60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி earn பண்ணலாம். இது உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி. அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ற எல்லாருக்குமே இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். சோ இதை நீங்க கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஈஸியா ஒரு ஜாப் எடுத்துடலாம். ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இப்பவே செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஆக்யூ ஜாப் டிசிஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் வெப்சைட் தான் இது. டிசிஎஸ் ஃப்ரெஷர் ஹைரிங் என்கியூடி 2025. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசிஎஸ்ல என்கியூடினா என்ன, அதுல பெய்டு என்கியூடினா என்ன, நம்ம பாக்குற இந்த ஃப்ரீ என்கியூடினா என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். என்கியூடி அப்படிங்கிறது நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் மூலமா கேண்டிடேட்டை ஃபில்டர் பண்ணி ஜாப் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல பெய்டு என்கியூடி அப்படிங்கிறது டிசிஎஸ் சைட்ல அது வேற வெப்சைட். அந்த பெய்டு என்கியூடில நீங்க என்கியூடி டெஸ்ட் எழுதுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்கியூடி எக்ஸாம் எழுதணும். அண்ட் தென் அதுல வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஆனா அந்த பெய்டு என்கியூடில டிசிஎஸ் மட்டும் இல்லாம பலதரப்பட்ட ஐடி கம்பெனிஸ்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஆனா இந்த ஃப்ரீ என்கியூடி பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்டது. டிசிஎஸ்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சோ நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட டிசிஎஸ் தரப்புல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா ஆஃபர் பண்றாங்க. சோ நீங்க அப்ளை பண்றது ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் எழுதுறது ஃப்ரீயா எழுதிக்கலாம். அந்த எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. இந்த ஃப்ரீ என்கியூடிக்கான 2025 அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. சோ அபிஷியல் வெப்சைட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அப்ளிகேஷன், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்கை இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. லைக் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறது தெளிவா இருக்கு. என்ன டெஸ்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அண்ட் டெஸ்ட் டேட் ஆல்சோ உங்களுக்கு சொல்லிடுவாங்க. So once registration link activate ஆனதும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவேன். சோ நீங்க நம்ம டெலிகிராம் இல்லனா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டிசிஎஸ் ஃப்ரீ என்கியூடி ஹைரிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத பாத்துடலாம். இந்த ஹைரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான கேட்டகரியில ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு பிரைம் கேட்டகரி, இன்னொன்னு டிஜிட்டல் கேட்டகரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிஞ்சா கேட்டகரி. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷருக்கான ஒரு ஹைரிங். 2025ல பாஸ் அவுட் ஆக போற கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் ஹைரிங் தான் இந்த டிசிஎஸ் ஃப்ரீ என்கியூடி. அதாவது இது பாத்தீங்கன்னா முழுக்க பிடெக் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஹைரிங். சரிங்களா? பிடெக் எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அதே மாதிரி எம்டெக் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். அண்ட் தென் எம்சிஏ படிச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிச்சிருக்கிறவங்க, எம்எஸ் படிச்சிருக்கிறவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரில குறைந்தது 60% மதிப்பெண்கள் நீங்க வாங்கியிருக்கணும். அண்ட் டிகிரி பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் பாஸ் அவுட் பாத்தீங்கன்னா 2025 பாஸ் அவுட் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். சோ 2025 பாஸ் அவுட் எலிஜிபிள் அப்படிங்கறத
இதுல கொடுக்கல. பட் கண்டிப்பா 2025 பாஸ் அவுட் மட்டும்தான் இந்த ஒரு ஃப்ரீ என்கியூடிக்கு எலிஜிபிள். வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஃப்ரீ என்கியூடி வரும். 2026ல வருது அப்படின்னா அப்போ 2026 பாஸ் அவுட் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். அண்ட் அரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கோர்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டைமா படிச்சிருக்கணும். பார்ட் டைமா கரஸ்பாண்டன்ஸா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க Bowling at ₹400. SIP at just ₹100. Open free demat. முழுக்க ஃப்ரெஷர் டைப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டைமா படிச்சிருக்கணும். பார்ட் டைமா கரஸ்பாண்டன்ஸா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. 2 வருடத்தை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ற பட்சத்துல போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் தான் சொல்லிட்டேன்ல, இது முழுக்க பிடெக், எம்டெக், எம்சிஏ, எம்எஸ் இந்த மாதிரி டிகிரி கம்ப்ளீட் பண்ண போற 2025 பாஸ் அவுட் ஆக போற கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க. சரிங்களா? குறைந்தபட்ச வயது 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக மாதிரி டிகிரி கம்ப்ளீட் பண்ண போற 2025 பாஸ் அவுட் ஆக போற கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க. சரிங்களா? குறைந்தபட்ச வயது 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹையரிங் கேட்டகரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க, தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம்க்கு தனியா கொடுத்திருக்காங்க, டிஜிட்டலுக்கு தனியா கொடுத்திருக்காங்க, நிஞ்சாவுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. இதனுடைய டிஃபரன்ஸை நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். பிரைம் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிசிஎஸ்ல டாப் லெவல்ல ஒரு போஸ்டிங்க்கு நீங்க போயிடலாம். உங்களுக்கு வந்து நிறைய டெக்னாலஜிஸ் அதே மாதிரி கோடிங்ஸ் எல்லாமே பக்காவா தெரிஞ்சிருக்கணும். அததான் சொல்லியிருக்காங்க. பிரைம் கேட்டகரியில யூஜி டிகிரி முடிச்சுட்டு, அதாவது பிடெக் முடிச்சுட்டு நீங்க ஜாப்ல பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஸ்டார்டிங்லேயே 9 லட்சம் ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மாதம் ஒரு 70,000 இருந்து 80,000 ரூபாய் நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ஏர்ன் பண்ணலாம். பிஜி டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்றவங்களுக்கு பிளேஸ் ஆகிற பட்சத்துல 11.5 lakhs per annum ஸ்டார்டிங்லேயே பிரைம் கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க. ஸோ டிஜிட்டல் கேட்டகரி அப்படிங்கிறது அதற்கு கீழே உள்ள அடுத்த கேட்டகரி. ஸோ டிஜிட்டல் கேட்டகரியில் நீங்க யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா வருடத்திற்கு உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய். அப்ப மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நிஞ்சா கேட்டகரியில் நீங்க பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிளேஸ் ஆறவங்களுக்கு வருடத்திற்கு ஸ்டார்டிங்ல 3.36 lakh, அதாவது எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 30,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். பிஜி டிகிரி முடிச்சுட்டு நிஞ்சா கேட்டகரியில பிளேஸ் ஆறவங்களுக்கு 3.5 lakhs வரைக்கும் சேலரி வந்து இயர்லி ப்ரொவைட் பண்றாங்க. இந்த நிஞ்சா கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கோடிங்ஸ் அவ்வளவா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரளவு உங்களுக்கு பேசிக்கா கோடிங்ஸ் தெரியுதா, எக்ஸாம் கிராக் பண்றீங்களா, கோடிங் கொஸ்டினை சால்வ் பண்றீங்களா, நீங்க வந்து நிஞ்சா கேட்டகரிக்குள்ள போவீங்க. நல்ல நீங்க கோடிங்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவீங்க, நல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னா பிரைம்க்கு போயிடலாம். ஓரளவு எனக்கு தெரியும்ப்பா, நான் கோடிங்ஸ் எல்லாம் ஓரளவு நான் வந்து கிராக் பண்ணிடுவேன், எனக்கு அதுல ஓரளவு நாலேஜ் இருக்கு அப்படின்னா டிஜிட்டல்ல நீங்க வந்து பிளேஸ் ஆகலாம். இந்த மாதிரி கேண்டிடேட் வந்து எந்த லெவல்ல ஸ்கில் செட்டை வச்சிருக்காங்களோ அதன் அடிப்படையில தான் இந்த பிரைம், டிஜிட்டல், நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ டெஸ்டோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க தெளிவா செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கான டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பார்ட் ஏல நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டு ஒரு டாபிக்குமே 25 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் டூரேஷன் போட்டிருக்காங்க. இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை இந்த வீடியோல நான் வந்து டேக் பண்றேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு அந்த புக்கை நீங்க இப்பவே பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் பார்ட் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு செக்ஷன். இந்த செக்ஷன் மூலமா தான் நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள போவீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்க பிரைமுக்கு போறீங்களா, நிஞ்சாக்கு போறீங்களா, டிஜிட்டலுக்கு போறீங்களா அப்படிங்கிறது இந்த பார்ட் பில நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு ரீசனிங் எபிலிட்டி, இந்த கேட்டகரியில் ஒரு 25 நிமிடங்கள் எழுதுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் அட்வான்ஸ்ட் கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். எல்லாமே இப்போ அப் டு டேட்ல என்ன கோடிங்ஸ்ல போய்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ், கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும்.
90 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க இந்த கோடிங் கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு. ஸோ மொத்தமா 190 நிமிடங்கள் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் சென்டர் அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம தமிழகத்துல மேஜர் சிட்டிஸ்ல எக்ஸாம் சென்டர் இருக்கும். அங்க போய் தான் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அபிஷியலா இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நீங்க வெப்சைட் அட்ரஸ் கூட செக் பண்ணிக்கலாம். TCS ஃப்ரெஷர் ஹையரிங் NQT 2025. சரிங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் ஆனதும் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மூலமா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கொடுத்துருவேன். மறக்காம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி 2025 பாஸ் அவுட்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த ஃப்ரீ என்கியூட்டி வரும். வாய்ப்பு வரும்போது கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. TCS உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் மூலமா தான் அப்ளிகேஷனை நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இப்பவே என்னென்ன புக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், கோடிங் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றது, என்னென்ன வெப்சைட்டை ஃபாலோ பண்றது, யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கோடிங் ரிலேட்டடா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் அதை சால்வ் பண்றது எப்படி எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. TCS ஃப்ரீ என்கியூட்டின்னு சொல்லி போட்டு கோடிங் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நீங்க போட்டு நீங்க டைப் பண்ணி பாருங்க. நிறைய சேனல்ஸ் வரும். அதுல பெஸ்டா இருக்கிற சேனல்ஸ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்க பார்த்து ப்ரிப்பரேஷனா ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனை ஓபன் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் என்னைக்கு அப்படிங்கிற டேட் சொல்லிடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த ஒரு எக்ஸாம் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்கிட்ட பர்சனலா ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதற்கு நீங்க DM பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.